அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உலக இரத்த கொடையாளர் தினம், வேர்ல்ட் பிளட் டோனார் டே. தானங்களிலேயே சிறந்தது இரத்த தானம். உடல் உறுப்புகளை இறந்த பிறகுதான் தானம் செய்ய முடியும். வாழும்போதே இரத்த தானம் செய்ய முடியும். தொண்டுள்ளம் படைத்த இரத்த தானம் செய்வோரை போற்றும் வகையில் உலக இரத்த கொடையாளர் தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இரத்தத்தை வகைப்படுத்தும் முறையை கண்டறிந்த கார்ல் லான்ஸ்டெய்னை சிறப்பிக்கும் வகையில் அவரது பிறந்த தினம் உலக இரத்த தானம் செய்வோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. பாதுகாப்பான இரத்தம் கிடைப்பது கடினமாக இருக்கிறது. இரத்தம் தேவைப்படும் போது நோயாளியின் உறவினர் மற்றும் நண்பர்களிடமிருந்துதான் இரத்தம் பெறப்படுகிறது. பணத்திற்காக இரத்த தானம் செய்வோரும் உண்டு. ஆனால் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்வோரின் இரத்தமே பாதுகாப்பானது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இரத்தம் மனிதனுக்கு உயிர் நாடியாகும். மனிதனின் உடல் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டுக்கும் தேவையான உயிர் சத்துக்களை இரத்தம்தான் உடம்பின் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் சென்று வழங்குகிறது. இரத்தம் இல்லை என்றால் உடல் செயலிழந்துவிடும். விபத்து, அறுவை சிகிச்சை ஆகியவற்றிற்கு கூடுதலாக இரத்தம் தேவைப்படுகிறது. இது தவிர நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தீக்காயம் அடைந்தவர்களுக்கும் இரத்த சோகை அதிகம் உள்ளவர்களுக்கும் இரத்த புற்றுநோய் தாக்கியவர்களுக்கும் உயிர் காக்கும் மருந்தாக இரத்தம் தேவைப்படுகிறது. மனிதனுக்கு வேறொரு மனிதனுடைய இரத்தத்தை செலுத்தி பார்க்கலாம் என்ற முயற்சியே 18ஆம் நூற்றாண்டில் ஃப்ளென்டல் என்ற விஞ்ஞானி மேற்கொண்டார். இதுதான் மனித இரத்த பரிமாற்றத்தின் முதல் முயற்சி. செலுத்தப்பட்ட இரத்தத்தின் அளவு மிக குறைவு. இரத்தம் செலுத்தப்பட்டவர்களுக்கு சிறிது நேரத்திலேயே வியர்த்தது, நாடி துடிப்பு பலவீனமாயிற்று, முகம் வெளுத்தது, உடல் ஜில்லிட்டது. அவர்கள் வெளியேற்றிய சிறுநீர் கருஞ்சிவப்பு நிறமாக இருந்தது. இந்த செய்திகள் விஞ்ஞானிகளை மேலும் சிந்திக்க வைத்தன. அதன் விளைவுதான் 1909ஆம் ஆண்டு கார்ல் லான்ஸ்டெய்னுடைய கண்டுபிடிப்பு. அதாவது இரத்த பிரிவுகளை ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், ஓ குரூப் என்று ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்படும் இரத்த பிரிவுகளை தன் ஆராய்ச்சியின் முடிவாக கண்டுபிடித்து இந்த உலகத்தை காப்பாற்றியவர் அவர். அதன்பின் வேறு பல இரத்த பிரிவுகளும் கூட கண்டறியப்பட்டன. கார்ல் லான்ஸ்டெய்ன் இரத்த வங்கிகளின் தந்தை என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த துறைக்கு அவர் புரிந்துள்ள மகத்தான சேவைக்காக அவருக்கு 1930ஆம் ஆண்டில் நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. கருணை உள்ளம் கொண்டோர் தானாக முன்வந்து அளிக்கும் இரத்தம்தான் இன்று அநேகமாக உலகளாவிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஆண்டுக்கு ஒரு முறையேனும் நான் என் இரத்தத்தை தானமாக கொடுப்பேன் என்று இன்றைய இளைஞர்கள் உறுதி பூண வேண்டும். இந்த நாளில் உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.